Hello everyone. So last video வரைக்கும் நம்ம work energy methodல எப்படி problem solve பண்றதுன்னு பார்த்தோம். So இன்னைக்கு அதோட கண்டினியூஸா work energy methodல அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா work done by the spring. So இதுவும் similar to last problem but extra ஒரே ஒரு terms மட்டும் ஆட் ஆகும். அந்த terms மட்டும் என்னன்றதை இப்போ பார்க்க போறோம். So இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஸ்ப்ரிங் வச்சு பிளாக்ஸ் வச்சு ப்ராப்ளம் கேக்குறாங்க. இது வந்து இருக்கையிலே சொல்ல போனா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ரைட், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கும். அது மட்டும் நம்ம என்னன்றதை இப்போ பார்க்க போறோம். ஸோ ஸ்ப்ரிங் என்ன எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது சரி ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் என்ன மீனிங்னா, இப்போ நான் ஒரு ஸ்ப்ரிங்ல வந்து டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட் ஆகும். அதே மாதிரி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இதுல வந்து லென்த் கூடும், லென்த் கம்மியாகும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங் இட் செல்ஃப் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எஃப்எஸ். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்றோமோ, எந்த டைரக்ஷன்ல ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகுதோ இல்ல டிஃபார்ம் ஆகுதோ, அப்படியே சேஞ்ச் லென்த்ல சேஞ்ச் நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். கிளியர்? ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுறதுனால தான் இப்போ நம்ம இந்த அப்ளைட் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வந்து திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அதே தான் இங்கேயும். இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும் கம்ப்ரஸ் பண்றதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் நம்ம இதை கம்ப்ரஸ் பண்ணிட்டு இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். எலாங்கேட் பண்ணும்போது அதே தான். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்ல எலாங்கேட் ஆகுறது இல்ல கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னா லென்த்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் லென்த் ஆர் டிஃபார்மேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம இங்க பார்க்க போறது என்னன்னா ஒர்க் டன் தான் பார்க்க போறோம். ஸோ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் அப்படின்றதுக்கு ஃபார்முலா, சிம்பிளான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 KS². K அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், நான் என்ன தனியா சொல்றேன். S அப்படிங்கிறது டிஃபார்மேஷன், நான் சொன்னேன் அந்த சேஞ்ச் இன் லென்த், எவ்வளவு லென்த் சேஞ்ச் ஆயிருக்கு, 5 mm 10 mm 100 mm, அந்த மாதிரி அதுதான் சேஞ்ச் இன் லென்த். K அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் பை டிஃபார்மேஷன். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை டிஃபார்மேஷன். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் இருக்கோ அதுதான் டிஃபார்மேஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இதை டெக்னிக்கலா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. இப்போ இதுல எப்படி ஃபார்முலானா நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆகும், கம்ப்ரஸ் ஆகும்போது எனர்ஜி வந்து நெகட்டிவ் ஆகும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது ஒண்ணு மட்டும் தான், ஒரே ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா. ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் அப்படின்னு வந்துச்சுன்னா ½ KS². ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் எக்ஸ்ட்ரா படிச்சா போதும். ஸோ ரிமைனிங் ஃபார்முலாஸ்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். அதாவது டோட்டல் ஒர்க் டன் ஈக்குவல் டு change in kinetic energy. So அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ டைரக்டா ப்ராப்ளம் போயிடுவோம். A block of mass 75 kg slides down a 30 degree, 300 கிடையாது. It slides down 30 degree inclined plane from the rest as shown in figure. After moving 1.2 meter, the block strikes a spring whose modulus அப்படிங்கறது spring constant. Modulus is 20 Newton per mm. Determine the maximum deformation of the spring. Take coefficient of kinetic friction between the block and the plane is 0.25. So இதான் question. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த டயக்ராமுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். இல்லை இன்னும் நம்ம இதை சேர்க்கவே இல்லை. ஆக்சுவலாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல வரும். அதாவது இந்த டைரக்ஷன்ல வந்து 75 into 9.81 sin 30 வரும். ஸோ இந்த டைரக்ஷன்ல 75 into 9.81 cos 30 வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெர்டிகல் ஃபோர்ஸ், அதாவது நார்மல் டு த பிளேன் ரிசால்வ் பண்றோம். நார்மல் டு த பிளேன் ரிசால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா NR பாசிட்டிவ், இந்த W cos θ, W cos 30ங்கிறது நெகட்டிவ். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா NR பாசிட்டிவ், 75 into 9.81 cos 30 நெகட்டிவ். இதுல இருந்து NR வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கேயே கண்டுபிடிச்சோம்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா μ into NR. ஸோ இதுல வந்து இப்போ டைரக்டா நம்ம ஒர்க் எனர்ஜி மெத்தட் போயிடுவோம். ஸோ ஒர்க் எனர்ஜி மெத்தட் நமக்கு தெரியும். ஸோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்னன்னா டோட்டல் ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. So total work done அப்படிங்கிறது இங்க ரெண்டு work done by the block plus work done by the spring. So அதனால தான் பாத்தீங்கன்னா work done by the block plus work done by spring. Change in kinetic energy நமக்கு தெரியும், final kinetic energy minus initial kinetic energy. So இங்க change in kinetic energy of the block of the springல வந்து there is no kinetic energy, அதனால பிரச்சனை இல்ல. So blockல மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரைட், work done by the block எப்படி கண்டுபிடிப்போம்? Work done by the block நம்ம நேத்து லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதாவது நெட் ஃபோர்ஸ், மூவ்மெண்ட்டுக்கு தேவையான நெட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதுதான் ஒர்க் டன். இப்போ இங்க நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு டைரக்ஷன் இருக்கும் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஒர்க் டன். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரச்சனை வரும். இப்போ இதுல வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 75 into 9.81
sin 30 வரும். அது வந்து பாசிட்டிவ், f வந்து நெகட்டிவ். ஏன்னா அந்த டைரக்ஷன்ல தான் பிளாக் மூவ் ஆகுது. அதனால தான் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம எடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரும். சப்போஸ் நமக்கு இந்த ரெசல்யூஷன் போடும்போது இது இவ்வளவு நாள் வரைக்கும் இதுதான் பாசிட்டிவ்னு எடுத்தோம், இதையே நெகட்டிவ்னு எடுத்தோம் அப்படின்னு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நீங்க இதை எப்படி சிம்பிளா எடுத்துக்கலாம்னா ஜஸ்ட் சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆஸ் இட் இஸ் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஒரு அலாங் த பிளேன் இருக்கும்போது ரைட் சைடு இருக்குது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்குது நெகட்டிவ்ன்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு வரக்கூடிய சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வேல்யூ ஷுட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். நெகட்டிவ்ல வந்தாலும் அந்த நியூமெரிக்கல் டேட்டா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அப்படியும் போடலாம். இல்ல ஆக்சுவலா கான்செப்ட் வைஸ் போடணும் அப்படின்னா எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் பாசிட்டிவ், அந்த டைரக்ஷன்ல அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நெகட்டிவ். இதுதான் ஆக்சுவலா பேசிக். ஓகே, சப்போஸ் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீங்க ஆஸ் இட் இஸ் ப்ரொசீட் பண்ணிட்டு வரக்கூடிய நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவா எடுத்துங்க, அவ்வளவுதான். பட் சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது பாசிட்டிவா இருந்தா தான் அந்த டைரக்ஷன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், அதுதான் அதோட மெயின். ரைட், நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, இங்க இருந்து 1.2 மீட்டர் பிளஸ் எஸ், ஏன்னா எஸ் டிஸ்டன்ஸ் இது மூவ் ஆயிருக்கு, அப்போ 1.2 பிளஸ் எஸ் டிஸ்டன்ஸ். அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒர்க் டன் பை த பிளாக் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபார்முலா வந்து 1/2 KA ஸ்கொயர். ஏன் மைனஸ் எடுத்துக்கணும், இது கம்ப்ரஸ் ஆகும், எலாங்கேட் ஆகாது, அதனால மைனஸ் எடுத்துக்கணும். கிளியர். நெக்ஸ்ட் ரைட் சைடு. ரைட் சைடு பார்க்கும்போது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங் எதுவுமே கிடையாது, ஏன்னா ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரைக்கும் எனர்ஜில சேஞ்ச் இல்லை, ஏன்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கு. ஜஸ்ட் இது ரிலீஸ் பண்ணாதான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வரும். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்னா பிளாக் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0. அதே மாதிரி மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் தான் கேக்குறாங்க. மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் என்ன அர்த்தம், இந்த பிளாக் கம்ப்ளீட்டா அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஃபார்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்லயும் ரெஸ்ட்ல தான் இருக்கு, எண்ட் ஆஃப் த செஷன்லயும் இந்த பிளாக் வந்து போய் மூவ் ஆகி போய் எண்ட்ல போய் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப ஸ்டார்டிங் வெலாசிட்டியும் 0, ஃபைனல் வெலாசிட்டியும் 0. அப்ப கைனடிக் எனர்ஜில சேஞ்ச் இருக்குமா அப்படின்னா சேஞ்ச் இருக்காது. So there is no change in kinetic energy. அதாவது Vயும் 0, Uவும் 0. So therefore இது 0. ரைட், இது அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது இது வந்து ஒர்க் டன் பை த பிளாக் பிளஸ் ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். இது ஏன் மைனஸ் போட்டிருக்கோம்னா இது ஆக்சுவலா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஒர்க் டன், அதனால மைனஸ். ஸோ இதுல எஸ் மட்டும் தான் அன்னோன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கே வேல்யூ வந்து நியூட்டன் பர் எம்எம்ல கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம நியூட்டன் பர் மீட்டர்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஒரு எம்எம்க்கு 20 அப்படின்னா ஒரு மீட்டருக்கு இன்ட்டு 1000, அதான் இங்க 10⁻³ யாரா மல்டிப்ளை பண்ணிருக்கும். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் இம்பார்ட்டன்ட். இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பா தான் வரும். இது வந்து எனக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஸோ வரக்கூடிய வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூ இருக்கிறதுனால எம்எம் எழுதியிருக்கோம். எம்எம் எதுன்ற அவசியம் இல்லை, நம்ம டைரக்டா மீட்டர்லயே கூட ஆன்சர் எடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது அனதர் ப்ராப்ளம். A 300 Newton block as shown in figure slides down a 50-degree inclined plane. Its rest starts from rest. After moving 2 meters, it strikes the spring whose modulus is 20 Newton per mm. If the coefficient of friction between the block and the incline is 0.2, determine the maximum deformation of the spring and maximum velocity of the block. So maximum deformation எப்படி கண்டுபிடிக்கும் தெரியும், இது ஒரு ஃபிபர் டயக்ராம். ஸோ நார்மல் ரியாக்ஷன், இந்த ஃபோர்ஸ் ரெண்டா ரிசால்வ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ரிசால்வ் பண்ணுவோம். அலாங் நார்மல் டு த பிளேன் ரிசால்வ் பண்ணுவோம். நார்மல் டு த பிளேன் ரிசால்வ் பண்ணும்போது என்ஆர் பாசிட்டிவ், 3000 cos 50 நெகட்டிவ் வந்து என்ஆர் கிடைச்சிடும். உடனே ஃபிரிக்ஷன் கண்டுபிடிச்சலாம். ஃபிரிக்ஷன்ன்றது மியூ இன்டு என்ஆர், மியூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா ஃபிரிக்ஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ இது என்னன்னா ஆக்சுவலா இந்த பாடி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் இது அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறோம். ஒர்க் டன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப். சம்மேஷன் ஆஃப்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ஸோ அப்போ 3000 sin 50 அப்படிங்கிறது பாசிட்டிவ், ஏன்னா அந்த டைரக்ஷன்ல தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. எஃப்ன்றது நெகட்டிவ், அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரும். சப்போஸ் நான் லாஸ்ட் ப்ராப்ளமா சொன்னதே தான், எனக்கு வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல நெகட்டிவ் தான் சார், எஃப்னா பாசிட்டிவ், அதே மாதிரி நம்ம இங்க ப்ரொசீட் பண்ணா பண்ணிக்கலாம். வரக்கூடிய சம்மேஷன் ஆஃப் எஃப் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வரும். பட் நம்ம இங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ல ப்ரொசீட் பண்ணும்போது அது பாசிட்டிவ்ல ப்ரொசீட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ்ல எனக்கு ஆன்சர் வரணும். நெகட்டிவ்ல வந்தாலும் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் டன் பை த பிளாக். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ், சாரி இது ஒர்க் டன் பை த பிளாக், இது சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ். சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான் வந்து ஒர்க் டன் பை த பிளாக். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 மீட்டர் பிளஸ் எஸ். அப்ப 2 பிளஸ் எஸ் தான் டிஸ்டன்ஸ் மூவ்டு டிஸ்டன்ஸ். அப்ப இது ரெண்டையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒர்க் டன் பை த பிளாக் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங்க்கு ஃபார்முலா 12 KA ஸ்கொயர். கொஸ்டின்ல கே கொடுத்துருக்காங்க, ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி எஸ் தெரியாது, அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி சிஸ்டம், இது என்ன சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன்ல ஒர்க் டன் பை த பிளாக் பிளஸ் ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஒர்க் டன் பை த பிளாக் வந்து சம்மேஷன் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்.
work done by the spring substitute பண்ணிட்டோம். ரைட் சைடு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0 லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே. ஏன்னா இங்கேயும் மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி ஆல்சோ 0. ஏன்னா இது கோயிங் டு ரெஸ்ட், ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஃபார்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வியும் 0, யூவும் 0, அப்புறம் ரைட் சைடு 0 ஆயிடும் சிம்பிளா. இப்போ எஸ் மட்டும் அன்னோனா இருக்கும், எஸ் கண்டுபிடிச்சாமா. முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருக்கேன், கேவோட வேல்யூவை நியூட்டன் பர் மீட்டர்ல சப்ஸ்டிட் பண்ணணும்னா எம்எம் போடக்கூடாது, போட்டோம்னா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது ஒரு அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா இந்த பிளாக் எப்போ இதோட வெலாசிட்டி மேக்ஸிமமா இருந்திருக்கும். இது வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை ஹிட் பண்ற வரைக்கும், ஸ்ப்ரிங்க இந்த ஆப்ஜெக்ட் ஹிட் பண்ற இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டியா இருந்திருக்கும். அப்படியே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஒன்ஸ் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 0க்கு வந்துருக்கும். அப்ப எந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. 2 மீட்டருக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஸ்ப்ரிங்க போய் ஹிட் பண்ணிருக்கோம். ஸ்ப்ரிங்க ஹிட் பண்ணதுனால அதோட வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போய் திரும்ப ரெஸ்ட் போயிடும். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி எங்க இருக்கும்னா அட் 2 மீட்டர். அப்ப இதுக்கு மட்டும் தனியா இந்த ஃப்ரீ பாடி டயகிராம் எடுத்து இதுக்கு மட்டும் ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன், ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஒர்க் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன, லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் டன், ரைட் சைடு வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அப்ப லெஃப்ட் சைடு ஒர்க் டன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப். சம்மேஷன் ஆஃப் எஃப் இந்த ஆப்ஜெக்ட் நகர்றதுக்காக தேவையான ஃபோர்ஸ் என்ன, அதே தான் 3000 sin 50 மைனஸ் எஃப். அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், சம்மேஷன் ஆஃப் எஃப். இங்க எக்ஸ்ன்றது எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2 மீட்டர் வரைக்கும் தான் கணக்கே, இது நமக்கு இல்லைன்னே வச்சுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் தான். அப்ப இந்த இடத்துல எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்னு எடுத்துக்க போறோம். ஸோ அதனாலதான் இந்த பக்கம் வந்து வேல்யூ இன்ட்டு 2 மீட்டர். ரைட் சைடு நீங்க எல்லாமே 0 எடுத்துக்க முடியாது, ஏன்னா கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. W வேல்யூ தெரியும், G வேல்யூ தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி 0 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். இல்ல V மட்டும் அன்னோனா இருக்கும், டேரக்டா ஆன்சர் வரும். ஸோ சிம்பிள் மெத்தட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது ஒரு சிமிலர் ப்ராப்ளம். A spring is used to stop 70 kilogram package which is moving down 30-degree incline. The spring constant is 220 Newton per meter. That Newton per meter. The package is released from the rest. So initial position rest when it is 2 meter from the spring. So 2 meter தள்ளி தான் release பண்றாங்க. The package strike the spring and compress to 200 mm. So இந்த compressing length கொடுத்துட்டாங்க 200 mm before the package brought to rest. Determine the coefficient of kinetic friction between the package and spring. Right? So இதுல வந்து just mu value கேட்டிருக்காங்க. இதுதான் இதோட free body diagram. So இந்த இடத்துல வந்து normal reaction. இது வந்து லோட ரெண்டா ரிசால்வ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து சைன், இன்னொன்று வந்து காஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ டைரக்டா சொல்யூஷன் போயிடுவோம். ஸோ ஃப்ரீ பாடி டயகிராம் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அலாங் த பிளேனை பண்ணும்போது NR பாசிட்டிவ், 70 × 9.81 அப்படின்றது நெகட்டிவ். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு NR கிடைச்சிடும். NR கிடைச்ச உடனே ஃபிரிக்ஷன் மியூ இன்ட்டு NR. ஸோ இதுல வந்து மியூ தெரியாது, அதனால இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூ அப்படியே வச்சுப்போம். அப்படியே சால்வ் பண்ணே வந்தோம்னா மியூ மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூ நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அலாங் த டைரக்ஷன் வரும்போது 70 × 9.81 sin 30 பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே அது ஏன்னு காரணம் சொன்னேன். ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா எந்த டைரக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒர்க் எனர்ஜி மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு நெகட்டிவ். ஸோ இந்த வேல்யூலையுமே எனக்கு மியூ தெரியாது, அதை நான் அப்படியே வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிளாக். டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் பிளஸ் 200 mm. 200 mm அகைன் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 2 மீட்டர் பிளஸ் 200 mm 200 mm மீட்டர் கன்வெர்ட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 2.2 மீட்டர். இப்போ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன, work done by the block plus work done by the spring equal to change in kinetic energy. Work done by the block அப்படியே இந்த வேல்யூ இன்ட்டு டிஸ்டன்ஸ் 2.2 எழுதிக்கலாம். work done by the spring இது வந்து கம்ப்ரஸ் ஆகுறதுனால ½ k² k வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, s வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, k வும் கொடுத்துட்டாங்க, s வும் கொடுத்துட்டாங்க. பிளஸ் s நியூட்டன் மீட்டர்ல சப்ஸ்டிட் பண்ணனும். இது நியூட்டன் மீட்டர்ல. ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது மியூ மட்டும் அன்னோனா இருக்கும், மீதி எல்லாமே நோன் வேல்யூ. மியூ மட்டும் அன்னோன். ஈக்குவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மியூ கிடைச்சிடும். ஸோ மியூ ஆல்வேஸ் லெஸ் தரும். ஸோ இவ்வளவுதான் ஒர்க் எனர்ஜி மெத்தட். ஸோ இதோட சம்மரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, இந்த ஒரு ஃபார்முலா வச்சுதான் மொத்த இந்த ஒர்க் எனர்ஜி மெத்தட் ஃபுல்லாவே சால்வ் பண்ணிருப்போம். ஸோ இது வந்து நியூட்டன் லா ஆஃப் மோஷன் அளவுக்கு ஈஸின்னு சொல்லலாம். சில பேருக்கு புரியாதவங்களுக்கு, இது புதுசா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4th யூனிட் டைனமிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட் கம்பேர் வித் அதர் யூனிட்ஸ். பட் நம்ம என்னன்னா சிலபஸ்ல அது கடைசியா தான், அதாவது பெரிய யூனிட்ன்றதுனால கடைசியா தான் எல்லா காலேஜ்லயுமே அதை நடத்துவாங்க. அதனால அது மேபி கொஸ்டின் பார்க்கறது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ், நியூட்டன் லா ஆஃப் மோஷனும் நடத்திட்டோம், நம்ம சொல்லிட்டோம். இது ஒர்க் எனர்ஜி நடத்திட்டோம். நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம்,
கொலிஷன் இம்பாக்ட் ஆஃப் எலாஸ்டிக் பாடிஸ் மட்டும் தான் இருக்கு இதுல. ஸோ அது அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல போடுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்ல உங்களுக்கு சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கு, யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படின்னா அந்த ஸ்னாப் எடுத்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நாங்க சால்வ் பண்ணி தரோம். கமெண்ட்ஸ்லயே கூட சால்வ் பண்ணி ஸ்னாப் அகைன் நாங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம். அதர்வைஸ் நாங்க வீடியோவும் பண்ணி தருவோம். தேங்க்யூ ஸோ மச்.